வணக்கம் நேர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இசட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாருதி சுசுகி பிரிசா ZXi வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த செகண்ட் ஜென் பிரிசாவுக்கு பார்க்கறதுக்கே பெட்டரா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான பாடி டிசைன் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட்ல இருக்கிற சப்காம்பேக்ட் எஸ்யூவி கூட கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸ், சேஃப்டி ஆப்ஷன்ஸ் மற்றும் ஸ்ட்ராங்கான பில்ட் குவாலிட்டி இருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த பிரிசா மட்டும்தாங்க. மாருதியோட சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மான குளோபல் சி பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த பிரிசாவை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரிலையபிலிட்டி, ஃபியூல் எஃபிஷியன்ட் மற்றும் ஸ்மார்ட்டான லுக் இந்த வண்டியோட பிளஸ் பாயிண்டா இருக்குது. ஹெவி மற்றும் ரக்கடான பாடி பில்ட் வித் ஸ்பேசியஸோட இருக்கிற மாதிரி இந்த வண்டியை மாருதி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ்டு ஹை டென்சில் ஸ்டீலால தான் இந்த வண்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் ஒரு பெஸ்டான ஹார்ட்னஸ் மற்றும் டஃப்னஸ் இந்த வண்டியோட பாடி பில்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பிரிசாவோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க கணேஷ் கார்ஸ் அரேனா ஷோரூம் வெள்ளூர். வெள்ளூரில் இருக்கிற கிரீன் சர்க்கிளில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமில் புதிய மாருதி கார்ஸ் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற காம்பேக்ட் எஸ்யூவி கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டைல், ஸ்போர்ட்டிவ்னஸ் மற்றும் ஸ்பேசியஸோட இருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த பிரிசா மட்டும்தாங்க. இந்த வண்டியோட பிரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கிற மாதிரி தான் மாருதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஆன்ரோடு பிரைஸ் வீடியோவோட லாஸ்ட்ல நான் சொல்றேன். டாப் வேரியண்ட்டுக்கு முந்தின வேரியண்டா இந்த ZXi வேரியண்ட் இருக்குது. இந்த வேரியண்ட்லயே சன்ரூஃப் ஃபீச்சர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ZXi வேரியண்ட ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். நார்மல் பிரைஸ்லயே சன்ரூஃப் ஃபீச்சர் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வேரியண்ட் ஒரு பெஸ்டான செலக்ஷனா இருக்கும். டாப் வேரியண்ட்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் இந்த ZXi வேரியண்ட்லயே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் சன்ரூஃப், 17 சென்டிமீட்டர் ஸ்மால் பிளே ப்ரோ சிஸ்டம், 12 LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், ரூஃப் ரெயில் மற்றும் ரூஃப் ஸ்பாய்லர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான ஃபீச்சர்ஸ் இந்த பிரிசாவுக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்டான டிசைன் மற்றும் மாடர்னைஸ்டு லுக் இந்த வண்டியில இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரிலையபிலிட்டி மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்சியும் ரொம்பவே பெட்டரா இருக்கிற மாதிரி இந்த வண்டியை மாருதி டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலுக்கு 19.89 கிலோமீட்டர் மைலேஜும் சிஎன்ஜிக்கு 25.51 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கிற மாதிரி இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. யூசரோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 4 வேரியண்டா இந்த பிரிசாவை மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. LXi, VXi, ZXi மற்றும் ZXi பிளஸ், இந்த மாதிரி 4 வேரியண்ட்ல இந்த பிரிசா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குது. ஸ்போர்ட்டிவான 7 கலர் ஆப்ஷன்ஸும் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. சிஸ்லிங் ரெட், பிரேவ் காக்கி, எக்ஸ்புரண்ட் ப்ளூ, மேக்மா கிரே, ஸ்பிளண்டிட் சில்வர், ஆர்க்டிக் ஒயிட் மற்றும் மிட் நைட் பிளாக், இந்த மாதிரி ஸ்போர்ட்டிவான 7 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வண்டிக்கு அவைலபிளா இருக்குது. ஸ்பிளண்டிட் சில்வர் கலர் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கறதுக்கே ஜெனியூனா மற்றும் ஒரு ராயலான லுக்கை இந்த ஸ்பிளண்டிட் சில்வர் இந்த பிரிசாவுக்கு எடுத்து கொடுக்குது. சிட்டி மற்றும் அட்வென்ச்சர் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் பாடி டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென் பிரிசா கூட கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் ஜென் பிரிசாவுக்கு ஃபியூச்சர்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஹையஸ்டான ஸ்பேசியஸ், மஸ்கிள் டிசைன் மற்றும் ஸ்போர்ட்டிவான லுக் இந்த வண்டியோட பிளஸ் பாயிண்டா இருக்குது. கரண்ட் மார்க்கெட்ல ஹையஸ்ட் செல்லிங் சப்காம்பேக்ட் எஸ்யூவியா இந்த பிரிசா மார்க்கெட்ல இருக்குது. அதுலயும் VXi மற்றும் ZXi வேரியண்ட் ஒரு பெஸ்ட் செல்லிங் வேரியண்டா இருக்குது. ரூஃப் ரயில் ஃபீச்சர் பொறுத்தவரையில ZXi மற்றும் ZXi பிளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்டான LXi மற்றும் மிட் வேரியண்டான VXi வேரியண்ட்டுக்கு இந்த ரூஃப் ரயில் ஃபீச்சர் கிடைக்கிறது இல்ல. ரஃப்பான மற்றும் மல்டிபர்பஸ் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெவி பாடி பில்ட் மற்றும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. அப்நார்மல் ரோடு, இம்ப்ராப்பர் ரோடு மற்றும் ஆஃப் ரோட்ல கூட வண்டியை ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு லார்ஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே டீசெண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான மற்றும் மாடர்னைஸ்டு ஃப்ரண்ட் கிரில் டிசைன் இந்த வண்டியில நம்ம பார்க்க முடியும். குரோம் ஃபினிஷ்டு ஃப்ரண்ட் கிரில் டிசைன் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே பியூட்டிஃபுல்லா எடுத்து காட்டுது. இந்த குரோம் ஃபினிஷ்டு ஃப்ரண்ட் கிரில் டிசைன் பொறுத்தவரையில பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும்
பவர்ஃபுல்லான டுவெல் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வித் டிஆர்எலோட இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. டிஆர்எல் பொறுத்தவரையில் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப் வித் ஃபாலோ மீ ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான ZXi Plus வேரியண்ட்டுக்கு தான் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் ஃபீச்சரும் டாப் வேரியண்டான ZXi Plus வேரியண்ட்டுக்கு தான் அவைலபிளாக இருக்குது. மற்ற வேரியண்ட்டுக்கு ஆப்ஷனலாக தான் இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. என்ஜின் மற்றும் கண்டென்சருக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு டீசெண்டான ஃப்ரண்ட் கிரில் ஓப்பனிங் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஏடாமோட ஓப்பனிங்கும் ரொம்பவே லார்ஜா இருக்கிற மாதிரி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. பம்பரோட எட்ஜஸ்லையும் ஒரு ஸ்கிட் பிளேட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு வண்டியை ரொம்பவே ரக்கடான லுக்கில் எடுத்து காட்டுது. வண்டியோட அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். வண்டியோட ஃப்ரண்ட் ஹூட் டோர் மேலேயும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. டிரைவர் மற்றும் கோ பேசஞ்சருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு வைடரான விண்ட்ஸ்கிரீன் இந்த பிரீசாவுக்கு கொடுத்துருக்காங்க. 2 லாங்கான வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரூஃப் ரைல் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ZXi மற்றும் ZXi Plus இந்த 2 வேரியண்ட்டுக்கும் ரூஃப் ரைல் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. இந்த ரூஃப் ரைல் ஃபீச்சரும் வண்டியோட லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்து காட்டுது. சன்ரூஃப் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. 11 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேயே சன்ரூஃப், ரூஃப் ரைல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கிடைக்கிற மாதிரி இந்த பிரீசாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதனால தான் பிரீசாவோட எல்லா வேரியண்ட்டுமே வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருக்குது. ரூஃப் எண்ட் ஸ்பாய்லர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்பாய்லர் உள்ளேயே இன்டகிரேட்டட் ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட்டும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபீச்சரும் பேஸ் வேரியண்டான LXi வேரியண்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சைடு அண்டர் பாடி கிளாடிங் ஃபீச்சரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த ஃபீச்சரும் பேஸ் வேரியண்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த அண்டர் பாடி கிளாடிங் பொறுத்தவரையில் வண்டியோட லுக்கை ரொம்பவே ரக்கடாகவும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் எடுத்து காட்டுது. ஓவரால் வெஹிக்கிளோட பாடி டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். லென்த் பொறுத்தவரையில் 3995 mm கொடுத்துருக்குறாங்க. வித்து பார்த்தோம்னா 1790 mm வருது. வண்டியோட ஓவரால் ஹைட்டு பொறுத்தவரையில் 1685 mm கொடுத்துருக்காங்க. இந்த பிரிசாவோட வீல் பேஸ் பார்த்தோம்னா 2500 mm கொடுத்துருக்காங்க. ஒரு லார்ஜான வீல் பேஸ் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. லார்ஜான கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. 198 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. பாடி கலர்டு ORVM வித் டர்ன் இண்டிகேட்டரோட இங்கே கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVM மற்றும் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள் ORVM ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் ஃபீச்சரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ரெக்வஸ்ட் பட்டன் ஃபீச்சர் மற்றும் மேனுவல் கீலாக் ஆப்ஷனும் டிரைவர் டோரோட ஹேண்டிலுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. A, B மற்றும் C பில்லரில் பார்த்தோம்னா பிளாக் அவுட் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு வண்டியை ரொம்ப ப்ரீமியமாக எடுத்து காட்டுது. ஃப்ரண்ட் வீலோட டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த பிரீசாவுக்கு 215/60 R16 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி பிளாக் கலர்டு அலாய் வீல்ஸும் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் மர்க்பர்சன் ஸ்ட்ரெத் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. டாப் வேரியண்டான ZXi Plus வேரியண்ட்டுக்கு மட்டும் ப்ரிசிஷன் கட் அலாய் வீல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. MRFோட சாலிடான வாண்டரர் டயர் தான் இந்த பிரீசாவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் டாஸ் அண்ட் பீம் சஸ்பென்ஷன் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்குறாங்க. பிரீசாவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் 16 inch டயர் ஃபீச்சர் தான் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். வண்டியோட அண்டர் பாடியில் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த பிரீசாவோட அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் மற்றும் மஃப்ளரோட சிஸ்டம் நம்ம இங்கே பார்க்க முடியும். டாஸ் அண்ட் பீம் சஸ்பென்ஷன் சிஸ்டமோட காயில் ஸ்ப்ரிங்கும் நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம். டவ் பண்ணுற லிவரும் இந்த வண்டியோட அண்டர் பாடியில் தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் மற்றும் ரியரில் பார்த்தோம்னா 2 ஸ்கிட் பிளேட்டும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. LXi VXi வேரியண்ட்டுக்கு பிளாக் கலர்டு ஸ்கிட் பிளேட் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டுக்கு மற்றும் சில்வர் குரோம் ஃபினிஷ்டு ஸ்கிட் பிளேட் டிசைன் கொடுத்துருக்காங்க.
வண்டியோட ரியருக்கும் பார்க்கறதுக்கே பெட்டரா இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஷார்பின் ஆண்டனா ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியண்ட்ல இருந்தே இந்த ஷார்பின் ஆண்டனா ஃபீச்சர் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் ஸ்பாய்லர் ஃபீச்சர் வண்டியோட ரியர் லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்து காட்டுது. ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட் ஃபீச்சரும் இதிலே அவைலபிளா இருக்குது. ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் இங்க இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாஷர் இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்க கிளியரா பார்க்க முடியும். இந்த ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் ஃபீச்சர் பொறுத்தவரையில ZXi மற்றும் ZXi பிளஸ் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் டிஃபாக்கர் ஃபீச்சரும் இங்க நம்ம பார்க்க முடியும். LED டைல் லாம்ப் செட்டப் ஃபீச்சரும் நம்ம இங்க பார்க்க முடியும். பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்பிளிட்டப்பா இந்த LED டைல் லாம்ப் செட்டப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான இலுமினேஷன் கிடைக்கிற மாதிரி தான் இந்த LED டைல் லாம்ப் ஃபீச்சரை இந்த பிரீசாவுக்கு கொடுத்துருக்காங்க. சுசுகியோட லோகோவை பூட்டோரோட சென்டர்ல போல்டா தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பிரீசாவோட பேஜிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஹைப்ரிடோட பேஜிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம கிளியரா பார்க்க முடியும். நம்பர் பிளேட்டுக்கு மேலே தான் ரியர் வியூ கேமராவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம இங்க கிளியரா பார்க்கலாம். பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்கிட் பிளேட் டிசைன் வண்டியோட ஃப்ரண்ட் மற்றும் ரியருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் பம்பரோட ரெண்டு எட்ஜஸ்லையும் ரெண்டு ரிஃப்ளெக்டரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிசாவோட பூட் டோர் ஓபன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு லார்ஜான பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. 328 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இந்த வண்டிக்கு அவைலபிளா இருக்குது. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ஸ்பேசியஸான பூட் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. பூட் லிப்பும் ரொம்பவே ஹைட்டா இல்லாம ஒரு டீசென்டான ஹைட்ல தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு கேரி ஹுக்கும் அவைலபிளா இருக்குது. இலுமினேஷன் லேம்பும் இந்த பூட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நைட் டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த லக்கேஜ் ரூம் லேம்பும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பூட்டோட ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே தான் ஸ்பேர் வீலும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. MRFோட வாண்டரர் டயர் தான் இந்த ஸ்பேர் வீலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில அலாய் எதுவும் இல்லாம ஸ்டீல் வீல் ஆப்ஷன் தான் ஸ்பேர் வீலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலோட ரெண்டு சைட்லையும் டூல்ஸ் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. டூல்ஸை ப்ராப்பரா பிளேஸ் பண்ற மாதிரி இதுல ஒரு பாக்கெட் டிசைனும் கொடுத்துருக்காங்க. பூட்டோட ரெண்டு சைடு கார்னர்லையும் லக்கேஜ் வைக்கிற மாதிரி ரெண்டு ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல டிசைன் அப்படின்னே சொல்லலாம். ரியர் பார்சல் ட்ரே ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியண்டான LXi VXi வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த ரியர் பார்சல் ட்ரே ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. சீட் ஸ்பிளிட்டிங் ஆப்ஷனும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. 60/40 சீட்டை நம்ம ஸ்பிளிட் பண்ற மாதிரி இங்க ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் சீட்டோட ஸ்பிளிட்டிங் ஃபீச்சர் பொறுத்தவரையில ZXi மற்றும் ZXi பிளஸ் இந்த ரெண்டு வேரியண்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டை ஃபோல்டிங் பண்ணும்போது ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் இங்க கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். மினி ஃபர்னிச்சர் மற்றும் லார்ஜான சூட்கேஸ் கூட வண்டியில லோட் பண்ற மாதிரி ஒரு லார்ஜான பூட் ஸ்பேஸ் தான் இந்த பிரீசாவுக்கு கிடைக்கிற மாதிரி வண்டியை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கன்சியூமருக்கு லாங் ட்ரிப் மற்றும் டூரிங் போறதுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி ஒரு ஆப்டிமைஸ்டு இன்டீரியர் டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது CNG வேரியண்ட்டுக்கு பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியான ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சீட்ஸ்க்கும் சீட் பெல்ட் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்குது. வித் ரிமைண்டர் ஆப்ஷனும் இதுல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சப்காம்பேக்ட் SUV கேட்டகரியில ஒரு பெட்டரான ஸ்பேசியஸோட இருக்கிற வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த பிரீசா மட்டும்தாங்க. பூட் டோரோட பேனல்லையும் இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் ரொம்பவே ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவே ஒரு குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் இந்த பூட் டோரோட பேனல்ஸ் ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்குது. ரியர் கேமராவும் நம்பர் பிளேட்டுக்கு மேலே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பிரீசாவோட மற்ற வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ZXi வேரியண்ட்டுக்கு ஃபியூச்சர்ஸ் ஓவர்லோடடாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இன்டீரியர்ல போய் ஸ்பேசியஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த பிரீசாவோட டிரைவரோட டோர் பேனல்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிரைவரோட டோர் பேனலுக்கு டுவல் டோன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு வண்டியை ரொம்ப ப்ரீமியமா எடுத்து காட்டுது. பிளாக் வித் ப்ரௌனிஷ் கலர்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கே வண்டியை ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்து காட்டுது.
பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் மற்றும் ஓஆர்பிஎம்மோட ஃபோல்டிங் பட்டனும் நம்ம இங்க பார்க்க முடியும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் மற்றும் ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் பொறுத்தவரையில எப்பவும் போல ஸ்ட்ரைட்டா பிளாட்டா ஓப்பன் ஆகுற மாதிரி இந்த பிரீசாவுக்கு கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸும் பார்க்கறதுக்கே மஸ்கலா இருக்கிற மாதிரி ஒரு சாலிடான டோர் ஹேண்டில்ஸ் தான் இந்த வண்டிக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபேட்டா மற்றும் ஹைட்டா இருக்கவங்க கூட வண்டிக்குள்ள ஈஸியா போற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான டோர் டிசைன் தான் இந்த பிரீசாவுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இந்த ZXi வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. VXi வேரியண்ட்ல இருந்தே இந்த டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் இந்த பிரீசாவுக்கு கொடுக்குறாங்க. வின் நம்பர் டீடைல்ஸ் மற்றும் டயரோட ஏர் பிரஷர் இன்ஃபர்மேஷன் இங்க தான் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. சஃபிஷியன்டான ஹைட்ல பிரேக் ஆக்சிலேட்டர் மற்றும் கிளட்ச் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் ஹூட்டோட அன்லாக் லிவர் மற்றும் ஃபியூல் டேங்க் ஓபனரோட அன்லாக் லிவரும் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. என்ஜினோட புஷ் பட்டன் ஸ்டார்ட் நம்ம இங்க பார்க்க முடியும். 5 டம்மி சுவிட்சோட ப்ரொவிஷன் மற்றும் ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்க தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஃபாக்லாம்போட சுவிட்ச் மற்றும் என்ஜின் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்சும் இங்க தான் அவைலபிளா இருக்குது. பார்க்கறதுக்கே டீசெண்டா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான டேஷ்போர்ட் டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. பிளாக் வித் ப்ரௌனிஷ் கலர்டு டுவெல் டோன் காம்பினேஷன் இந்த வண்டியோட இன்டீரியர் டிசைனை ரொம்பவே பிரீமியமா எடுத்து காட்டுது. பேஸ் வேரியண்டான LXi மற்றும் மிட் வேரியண்டான VXi வேரியண்ட்டுக்கு சிங்கிள் டோன் இன்டீரியர் தீம் தான் கொடுக்குறாங்க. ZXi மற்றும் ZXi பிளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் டுவெல் டோன் கலர் தீம் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கே ஸ்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி பிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஹேண்டியா கிரிப்பா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் மற்றும் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் பொறுத்தவரையில ZXi மற்றும் ZXi பிளஸ் இந்த 2 வேரியண்ட்ல தான் கொடுக்குறாங்க. வண்டியோட கீ எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த பிரீசாவுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்மார்ட் கீ ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. கீயை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஹேண்டியா வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் சுசுகியோட லோகோவும் இன்னொரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் கொடுத்துருக்காங்க. சென்டர் லாக்கிங் ஃபீச்சர் மற்றும் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் பொறுத்தவரையில பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. பிரீசாவோட எல்லா வேரியண்ட்டுமே ஒரு பெஸ்டான வேரியண்டா இருக்குது. அதுலயும் VXi மற்றும் ZXi வேரியண்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்குது. அன்பார்ச்சுனேட்லி இப்போ கிளஸ்டரை நம்ம ஆன் பண்ணி பார்க்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோல கிளஸ்டரை நம்ம ஆன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு கிளியரா பார்க்கலாம். இந்த பிரிசாவுக்கு ஒரு ப்ராப்பரான MID வித் TFT கலர் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. கன்சியூமருக்கு டிரைவிங் இன்ஃபர்மேஷன் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி ஒரு பெஸ்டான கிளஸ்டர் சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வித் டாக்கோமீட்டர், அடிபிள் ஹெட்லைட் ஆன் ரிமைண்டர், லோ ஃபியூல் வார்னிங் மற்றும் கியர் ஷிஃப்ட் இண்டிகேஷனும் இதுல டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் இங்க அவைலபிளா இருக்குது. 17 சென்டிமீட்டர் ஸ்மார்ட் பிளே ப்ரோ இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்பிளேயும் இதுல அவைலபிளா இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல் ஆப் ஃபார் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் இதுல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் மற்றும் USB ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் இதுல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்தவரையில 4 ஸ்பீக்கர் வித் 2 ட்விட்டர் ஆப்ஷனும் இதுல அவைலபிளா இருக்குது. சவுண்ட் எஃபெக்டும் ரொம்பவே குவாலிட்டியா தான் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்ல இருக்குது. 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் இங்க அவைலபிளா இருக்குது. இதுக்கு பக்கத்திலேயே USBயோட போர்ட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. போன் மற்றும் வேலட் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான ஸ்டோரேஜும் இங்க கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் ஷாஃப்டும் இங்க அவைலபிளா இருக்குது. வித் லெதர் ராப் ட்ரீட்மெண்டோட கொடுத்துருக்காங்க. கேர் ஷாஃப்டும் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஹேண்டியா மற்றும் ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் வித் சில்வர் கம்பெனிஸ்ட் பட்டனும் இங்க அவைலபிளா இருக்குது. இங்கேயும் கீ வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் பொறுத்தவரையில இந்த வேரியண்ட்டுக்கு கிடைக்கிறது இல்ல. டாப் வேரியண்டான ZXi பிளஸ் வேரியண்ட்டுக்கு தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பேசியஸான க்ளோ பாக்ஸும் இங்க அவைலபிளா இருக்குது. சீட்ஸ் பொறுத்தவரையில நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி சாலிடான சீட் மெட்டீரியல்ஸ் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் எல்லா சீட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ரியர் சீட்டுக்கு சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. வித் ட்வின் கப் ஹோல்டரோட இந்த ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. ஃப்ரண்ட் சீட்டுக்கு மட்டும் ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் ஃபீச்சரும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் நம்ம இங்க பார்க்க முடியும். டிரைவரோட லொகேஷன் தவிர மற்ற எல்லா லொகேஷன்லையும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க.
ரூஃப்ல ஃபுல்லாவே சாண்ட்விச் கலர்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு வண்டியோட இன்டீரியரை ரொம்பவே பிரீமியமா எடுத்துக்காட்டுது. கோ டிரைவருக்கும் இங்க ஒரு சன்வைசர் அவைலபிளா இருக்குது. வித் வேனிட்டி கிளாஸோட கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் லேம்ப் ஃபீச்சரும் இதிலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான 2 எல்லோ கேபின் லேம்பும் இங்க அவைலபிளா இருக்குது. வித் 3-வே சுவிட்சோட கொடுத்துருக்காங்க. சன் கிளாஸ் ஹோல்டரும் இங்க கொடுத்துருக்காங்க. கன்சியூமருக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வேரியண்ட்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சன்ரூஃபோட சுவிட்சும் நம்ம இங்க பார்க்க முடியும். சன்ரூஃபோட சன் வைசரை மேனுவலா தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு டீசென்டான சைஸ்ல தான் இந்த சன்ரூஃபோட சைஸும் இருக்கிற மாதிரி இந்த பிரீசாவுக்கு கொடுத்துருக்காங்க. ZXi, ZXi Plus இந்த 2 வேரியண்ட்டுக்கும் சன்ரூஃப் ஃபீச்சர் அவைலபிளா இருக்குது. டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி கிளாஸ் எதுவும் இல்லாம பிளாங்கா தான் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் டாக் பொறுத்தவரையில டாப் வேரியண்டான ZXi Plus வேரியண்ட்டுக்கு தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியர்ல போய் ரியர் ஸ்பேசியஸ் மற்றும் இன்டீரியர் டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ரியர் டோர் பேனல்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே பிரீமியமா இருக்கிற மாதிரி ப்ரௌன் கலர்டு வித் பிளாக் ட்ரீட்மெண்ட் இந்த ரியர் டோரோட பேனல்லையும் கொடுத்துருக்காங்க. இது வண்டியோட இன்டீரியரை ரொம்பவே பிரீமியமா எடுத்துக்காட்டுது. மஸ்குலான டோர் ஹேண்டிலும் இங்க அவைலபிளா இருக்குது. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன், 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷனும் இங்க அவைலபிளா இருக்குது. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்க தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் ரெஸ்ட்ரைண்ட் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ரியர் டோரும் ஸ்ட்ரைட்டா பிளாட்டா ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாட்டா மற்றும் ஹைட்டா இருக்கவங்க கூட வண்டிக்குள்ள ஈஸியா போற மாதிரி ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ல உட்காந்து லெக் ரூம் மற்றும் ஹெட் ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். லெக் ரூம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸ்பேசியஸான லெக் ரூம் தான் ரியர் சீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் கேட்கவே வேண்டாம். நல்ல ஸ்பேசியஸான ஹெட்ரூம் தான் ரியர் சீட்லேயும் இருக்குது. ரியர் சீட் பாக்கெட் ஃபீச்சரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோன் இல்லைனா வேலட் வைக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ரியர் சீட் பாக்கெட் ஃபீச்சர் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வண்டி ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. வித் 4-வே அட்ஜஸ்டபிளோட கொடுத்துருக்காங்க. கூலிங் அட்ஜஸ்டபிளும் இதிலே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி வண்டிக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ மற்றும் செகண்ட் ரோ பேசஞ்சர் இதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயும் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் டனல் பொறுத்தவரையில் ரொம்பவே ஹைட்டாக இல்லாமல் ஒரு டீசெண்டான ஹைட்டில் தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராப்பரான சாலிடான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட் நல்லா ஹோல்டிங் பண்ணுறதுக்கு குஷனிங்காகவும் ரொம்ப கிரிப்பாகவும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரியர்லையும் எல்லோ கேபின் லேம்ப் அவைலபிளாக இருக்குது. வித் 3-வே சுவிட்சோட கொடுத்துருக்காங்க. ஓவரால் வண்டியோட இன்டீரியர் பொறுத்தவரையில் நல்ல ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி வைடரான விண்ட்ஸ்கிரீன் கிளாஸ் மற்றும் விண்டோ கிளாஸ் தான் இந்த பிரீசாவுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ. நம்ம ரியர் சீட்ல இருந்து பார்க்கும்போது பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஆப்டிமைஸ்டு இன்டீரியர் டிசைன் இந்த பிரீசாவுக்கு கொடுத்துருக்காங்க. பிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் மற்றும் டுவல் டோன் கலர்டு டேஷ்போர்ட் செட்டப் வண்டியோட இன்டீரியரை ரொம்பவே கிளாசிக்காக எடுத்துக்காட்டுது. இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்ஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான ZXi Plus வேரியண்ட்டில் தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணி ஃபியூல் ஃபில்லிங் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். பிரீசாவோட லெஃப்ட் சைடில் தான் ஃபியூல் ஃபில்லிங் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிமோட் ஃபியூல் லிட் ஓப்பனர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிரீசாவுக்கு ஒரு மேசிவான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. 48 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. லாங் ட்ரிப் மற்றும் டூரிங் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லார்ஜான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. மைலேஜும் ஒரு பெட்டரான மைலேஜ் கிடைக்கிற மாதிரி தான் இந்த பிரீசாவோட என்ஜினும் டியூன் பண்ணியிருக்காங்க. 19.89 கிலோமீட்டர் இந்த பிரீசாவில் மைலேஜ் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ஜின் பே ஓப்பன் பண்ணி என்ஜின் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த பிரீசாவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 1.5 லிட்டர் அட்வான்ஸ்டு K சீரிஸ் டுவெல் ஜெட் டுவெல் விவிடி பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் எஃபிஷியன்சி மற்றும் ரிலையபிலிட்டியும் ரொம்பவே பெட்டராக இருக்குது இந்த இன்ஜினில்.
மாருதியோட அட்வான்ஸ்டு டுவெல் இன்டர் டிபெண்டன்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. இன்டெலிஜென்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இந்த வண்டியில் இருக்கிறதுனால ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஃபுட் டோர்லையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஹீட் மற்றும் நாய்ஸ் இஷ்யூ இல்லாத இன்ஜினாக இருந்தாலும் இன்சுலேஷன் பொறுத்தவரையில் ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுட் டோரும் ரொம்பவே ஹெவியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே தெரியுது வண்டியோட பெல்ட் குவாலிட்டி ரொம்பவே பெட்டராக இருக்குது. மாருதியோட ஃபேமஸான மற்றும் ரீஃபைன் பண்ணப்பட்ட K15C ஸ்மார்ட் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 1462 சிசி வருது. மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 75.8 kW பவர் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 136.8 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப், பிரேக் எனர்ஜி ரீஜெனரேஷன், டார்க் அசிஸ்ட் டூரிங் ஆக்சலரேஷன் இந்த ஃபீச்சர்ஸும் அடிஷனலாக இந்த பிரிசாவுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால தான் இந்த பிரிசா ஒரு ஃபியூல் எஃபிஷியண்டான வெஹிக்கிளாக இருக்குது. ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்கிறது இல்லை. என்ஜினோட சைட்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெட்டரான அசம்பிளிங் மற்றும் இன்சுலேஷன் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். கியர் டிரான்ஸ்மிஷன் பொறுத்தவரையில் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் ஃபீச்சர் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி வேரியண்ட் பொறுத்தவரையில் மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் சிஎன்ஜியில் அவைலபிளாக இல்லை. மஸ்குலான மற்றும் ஸ்போர்ட்டிவான டிசைன் இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டரான ரிலையபிலிட்டி, மைலேஜ் மற்றும் ஸ்பேசியஸ் இருக்கிற ஒரே வெஹிக்கிள்னா அது இந்த பிரிசா மட்டும்தான். டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த வண்டியை மாருதி பில்ட் பண்ணியிருக்காங்க. பிகினர்ஸ் மற்றும் புதுசாக டிரைவிங் படிக்கவங்க கூட ஈஸியாக வண்டியை டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி இந்த வண்டியில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸும் ரொம்பவே பெட்டராக இருக்குது இந்த வண்டியில். எலக்ட்ரிக் சன்ரூஃப், க்ரூஸ் கண்ட்ரோல், ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், என்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட், ரியர் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர், ரியர் ஏசி வென்ட்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் மற்றும் கீலெஸ் என்ட்ரி சிஸ்டம், டில்ட் மற்றும் டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் ஃபீச்சரும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. LXi மற்றும் VXi வேரியண்ட்டுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டீரிங் வீல் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டுக்கு டில்ட் மற்றும் டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. கன்சியூமர் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒரு ஒர்த்தான பேக்கேஜாக இருக்கிற மாதிரி தான் பிரிசாவோட எல்லா வேரியண்ட்டையும் மாருதி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது இந்த பிரிசாவில். ஷோல்டர் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் மற்றும் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ஏர்பேக்ஸ், ரியர் வியூ கேமரா, ஃப்ரண்ட் சீட் பெல்ட், ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் ஃபீச்சர், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வித் இன்ஃபோகிராபிக் டிஸ்பிளே, ஹை ஸ்பீட் வார்னிங் அலர்ட், ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சர், ரியர் டிஃபாக்கர், ஆன்டி தெஃப்ட் செக்யூரிட்டி அலாம், என்ஜின் மொபிலைசர், ஐசோஃபிக்ஸ் சைல்டு ரெஸ்ட்ரைன் சிஸ்டம், இம்பாக்ட் சென்சிங் டோர் அன்லாக், டோர் அஜார் வார்னிங் மற்றும் சென்டர் லாக்கிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. இந்த பிரிசாவோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்பவே பெட்டராக இருக்குது. 198 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடு, இம்ப்ராப்பர் ரோடு, அப்நார்மல் ரோடு மற்றும் டேமேஜ்டு ரோடில் கூட வண்டியை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. சிட்டி பர்பஸுக்கு மட்டும் இல்லாமல் ஆஃப் ரோடு பர்பஸுக்கும் ஒரு வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பிரிசா ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். இந்த பிரிசா ZXi வேரியண்டோட ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தோம்னா 14,15,811 rupees வருது சென்னை ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஃபியூச்சர்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது இந்த பிரிசாவில். சுசுகியோட சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மான டெக் டு பாடி பில்ட் இந்த வண்டியில் இருக்கிறதுனால ஒரு சேஃபான வெஹிக்கிளாகவும் இந்த பிரிசா மார்க்கெட்டில் இருக்குது. 20+ சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். சிட்டி மற்றும் அட்வென்ச்சர் பர்பஸுக்கு ஒரு சூட்டபிளான வெஹிக்கிளாகவும் இந்த பிரிசா இருக்குது. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரிலையபிலிட்டி, ஃபியூச்சர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த பிரிசா மட்டும்தாங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி,
வணக்கம்.